லக்கி பேம்போ தமிழ்ல வாஸ்து மூங்கில் இது உண்மையாவே அதிர்ஷ்டத்தை நமக்கு தருதா? சோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜெய் செல்வன். இந்த லக்கி பேம்போ இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை பத்தி பார்க்கணும். இந்த லக்கி பேம்போவை வீட்டுக்குள்ள வைக்கக்கூடிய பழக்கம் யார் மூலமா வந்தது? சீனர்கள் மூலமா தாங்க வந்தது. சீனர்களின் நம்பிக்கையான ஃபெங்ஷுயின் படி இந்த லக்கி பேம்போ ஒரு 5 எலமெண்ட்ஸ் குறிக்குதுங்க. ஃபெங்ஷுயி அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்தியாவில் வந்து வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். அது போலவே அறிவியல் சார்ந்த விஷயங்கள் கலந்ததுதான் வந்து ஃபெங்ஷுயி. ஓகே, இப்போ அந்த 5 எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இந்த லக்கி பேம்போல இருக்கக்கூடிய தண்டு பகுதி, அதாவது ஸ்டெம் வந்து பாத்தீங்கன்னா உட்டை குறிக்குது. ரெண்டாவது இதுல போட்டு வைக்கக்கூடிய அந்த பெபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எர்த்த குறிக்குது. மூணாவது இதுல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து வாட்டர் தான் குறிக்குது. நாலாவது வந்து ஃபயர், இதுல இருக்கக்கூடிய அந்த ரெட் ரிப்பன் வந்து ஃபயரை குறிக்குது. அஞ்சாவதா மெட்டல், நம்ம வைக்கக்கூடிய மெட்டல் கிளாஸ் இல்ல அந்த மெட்டல் பவுல் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டலை குறிக்குது. கடுக்கா இருக்கக்கூடிய லேயர் டைப்பும் இருக்கு. இது போன்ற ஒவ்வொரு லேயர்களும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4th லேயர் சொல்லிருக்க மாட்டோம், ஏன்னா 4th வந்து சீனர்கள் வந்து ஒரு பேட் லக்கா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லக்கி பேம்போ நமக்கான ஹெல்த், வெல்த், செல்வ செழிப்பு எல்லாத்தையுமே தரதான் நம்புறாங்க சீனர்கள். ஆனா சயின்டிபிக்கா அந்த லக்கி பேம்போ வைக்கிறதுனால கண்டிப்பா ஏர் பியூரிஃபிகேஷன் பண்ணும். உங்க வீட்டுல நீங்க லக்கி பேம்போ வளர்த்து இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு